திரு ஆச்சாரி, இந்த அறிவிப்பு பற்றிய முதல் கட்ட பார்வையை நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கேள்விகளும் நான் முன்வைக்கிறேன். வணக்கம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த வர்த்தகம் அது நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க. 19.77% வந்து நம்மளுடைய ஏற்றுமதி, அதாவது வந்து $128.9 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு. இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் ஃபிகர் கிடையாது. அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து $41.5 பில்லியன் US. இது வந்து நமக்கு இடையில உள்ள வர்த்தகம். இந்த வர்த்தகத்தில் வந்து இதுவரை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அதிபராக வந்து ஆகிறார். அவர் ஏப்ரல் 2, 2025 அன்னைக்கு வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு 26% வந்து வரியை வந்து அவர் விதிக்கிறார். இந்தியாவுக்காக அந்த வரியை விதிக்கிறார். அதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு சின்ன கன்செஷன் கொடுக்குறாரு. அதாவது ஏப்ரல் 10 என்ன சொல்கிறாருன்னா, 90 நாள் வந்து இதை நான் வந்து நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு கன்செஷன் கொடுத்துட்டு, ஜூலை 31 போன வருடம் வந்து அதோட சேர்த்து, அதாவது வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 25-26% சேர்த்து நீங்கள் ரஷ்யாவிட்டேருந்து நீங்கள் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பெனால்ட்டியாக ஒரு 25% போடுறேன் அப்படின்னு சொல்லி 50% கொண்டு போய் நிறுத்துறாரு. இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமெரிக்காவுடைய அதிபருக்கும் இடையில் வந்து தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு வந்தது. ஒரு வருடமாக அவர்கள் 2 பேரும் 8 முறை வந்து பேசிக்கிறாங்க, டெலிஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கணும். இப்படியாப்பட்ட ஒரு அதாவது ஒரு வர்த்தகம் அப்படின்றது வந்து 2 பேருக்கும் வின் வின் சிச்சுவேஷன். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் 2 நாடுகளுக்கு இடையில வந்து வர்த்தகம் வந்து செம்மையாக நடைபெறும். ஒன் சைடடான ஒரு வர்த்தகம் நடந்துச்சுன்னா அந்த வர்த்தகம் வர்த்தமாக இருக்காது. அது வந்து உங்களுடைய பொருட்களுடைய திணிப்பாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் வந்து தன்னுடைய டிப்ளமேசியை வந்து மிக அருமையாக வந்து கையாண்டார். 8 முறை வந்து இருவரும் பேசினார்கள். அதன் காரணமாக வந்து நேற்று அவர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 18% நான் குறைக்கிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. இப்போ 2 நாடுகளுக்கும் அதை வந்து நம்மளுடைய பிரதமர் வரவேற்றிருக்கிறார். ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு மேசிவான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து 50%லேருந்து இப்போ 18%. இதன் காரணமாக குறிப்பாக வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க ஜவுளித்துறை, அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் பொருட்களுடைய ஏற்றுமதி, தோல் பொருட்கள், அதாவது பேகு, ஷூ, அதில் வந்து ஏற்றுமதி, ஜுவல்லரி, ஜெம்ஸு, அதே மாதிரி வந்து ஆர்கானிக் ஐட்டம்ஸ், ரப்பர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டாரிஃப் ரிலீஃப் நமக்கு கிடைக்கும். இதன் காரணமாக வந்து நம்மளுடைய வர்த்தகம், அதாவது இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில உள்ள வர்த்தக உறவு வந்து மேம்படும். இது வந்து நான் ஆரம்பிக்கும் போது சொல்லும்போது 2 நாடுகளுக்கும் இடையில வந்து ஒரு பரஸ்பர நம்பிக்கை, அதே மாதிரி வந்து 2 பேருக்குமே வின் சிச்சுவேஷனை நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான முன்னேற்றம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல 18% குறைக்கப்படுகிறதுங்கிறதுலையும் மாற்று கருத்துல அது ஒரு நல்ல செய்தி இந்திய தொழில்துறையினருக்கு. இல்லை, சில கேள்விகள் இருக்குது. முதல் கட்டமாக அதை மட்டும் வச்சுட்டு நான் கிளாட்சன்ட்டி போகிறேன். 2 பேருடைய அறிக்கைகளையும் சமூக வலைத்தளங்களில் நம்ம பார்க்குறோம். இந்த அறிக்கைகளில் சொல்லப்பட்டதும் சொல்லப்படாததும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக ட்ரம்ப் சொல்கிறாரு, அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா 0% குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தரப்புல இருந்து அது பற்றி எந்த கருத்தும் இது வரைக்கும் வெளிப்படையாக சொல்லப்படலை. அப்படிங்கிறதுனால அதில் நம்ம நிலைப்பாடு என்ன அப்படின்னு அறிஞ்சிக்கவும், அதே போல் $500 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களை வாங்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். இந்தியா வாங்கும் அப்படிங்கிறாரு. இந்தியாவை ஒரு பெரிய மார்க்கெட்டாக அவர் சொல்கிறாரு. அது இருக்கலாம். ஆனால் 500 பில்லியன் அப்படிங்கிறது சாத்தியமா? கிட்டத்தட்ட 5 மடங்கு இன்றைக்கு உயரக்கூடிய அளவுக்கு இங்கே நடைமுறை சாத்தியம் இருக்கிறதா அப்படிங்கிறதும், வேளாண் பொருட்களை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யணுங்கிறது ட்ரம்ப்போட முக்கியமான, அமெரிக்காவுடைய முக்கியமான அழுத்தமாக இருந்துச்சு. அதை நாம் ஏற்றுக்கொண்டாமா, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றின முதல் கட்ட பார்வை சொன்னீங்கன்னா நான் கிளாட்சன்ட்டையும் கேட்டுறேன். ஓகே, அதாவது இன்று சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு போல் வந்து நம்மளுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தினார். அதில் வந்து அவர் தெளிவாக அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து இன்று இரவு, ஏன்னா இங்கே அமெரிக்காவில் வந்து காலை ஆகும், இன்று இரவு வந்து அதுக்குரிய ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அமெரிக்காவுக்கும்
அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து என்னென்ன டாரிஃப் என்னென்ன பொருளுக்கு அப்படின்றது வெளிவரும். அடுத்தது வந்து நீங்கள் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, $500 பில்லியன் வந்து அவர் சொன்னார் அப்படின்னு. அந்த $500 பில்லியன் வந்து நான் ஏற்கனவே சொல்லும்போது 41.5 பில்லியன் அப்படின்றது வந்து அவங்க வந்து நமக்கு கொடுக்கறது, அதாவது நம்மளுடைய இறக்குமதி, அவங்களுக்கு அது ஏற்றுமதி. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம். ட்ரம்ப் எப்படி பார்க்குறாருன்னா, இது ஒரு லாங் டேர்ம் பிளானா. $500 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருடம் அல்லது 8 வருடத்தை வந்து அவர் வந்து கணக்கிட்டு அவர் பேசலாம் அப்படின்றது. அது ஆண்டுக்கு $500 பில்லியன் அல்லது நீங்க சொல்ற மாதிரி 7-8 ஆண்டுகளுக்கான சேர்த்து சொல்றாரா? இல்ல, அவரோட இதை வந்து திரும்பி நீங்க படிச்சீங்கன்னா அந்த இடத்துல பெர் ஆனம் அல்லது ஆனுவல் அப்படின்ற வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்தல. அது வந்து நீங்க இன்னொரு தடவை வேணா கூட படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அவர் பேசுறது வந்து $500 பில்லியன் அப்படின்றது தான் அவர் பேசுறாரு. அதுக்கப்புறமேட்டு இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்றது நான் சொன்னது மாதிரி இன்று இரவு வந்து நமக்கு வரும். அதன் வந்து ஒரு தெளிவு பிறக்கும். ரைட். இப்போ அதே போல ரஷ்யாவோட நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள், ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்க போறோமா இல்ல வெனிசுலால தான் வாங்க போறோமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. அதையும் பேசலாம். முதல் கட்ட கேள்வி பார்வை எடுத்துக்கிறேன். கிளாட்சன், இந்த ஒப்பந்தத்தை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒப்பந்தம் அதை பற்றின விரிவான விளக்கங்கள் வரும் அப்படிங்கிறாரு. ஆனா 2 பேரும் பொது வழியில் இது வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருந்து இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதோ, இது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் நான் பார்க்கணும். முதல்ல யாருக்கு நிர்பந்தம்? 2 பக்கத்துக்கும், குறிப்பாக அமெரிக்காவுக்கு அதிகமான நிர்பந்தம். இதில் இந்தியாவுக்கும் ஒரு சில வகையில் வந்து நிர்பந்தங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னு கேட்டால், ஒன்று, முதலாவது அவர் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதே எல்லாருக்குமே தெரியும் இது 25% 50% ஆகும்போது இது நிலையாக நிற்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம இங்கேயே பதிவு பண்ணியிருக்கோம். இது வந்து அவ்வளோ நாள் தாங்காதுன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று. இரண்டாவது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணவீக்கம் அதிகமாகிறது எல்லாருக்குமே வந்து தெரிந்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா விலைவாசி வந்து மக்களால் தாங்க முடியல அப்படிங்கிறது. மூன்றாவது, அமெரிக்கா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் கண்ட்ரி கிடையாது, சர்வீஸ் எக்கானமி. ப்ரொடக்ஷன் எக்கானமியில் சர்வீஸ் எக்கானமி. அவங்களுக்கு அவங்க நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களே வந்து மிக குறைவான பொருட்கள் தான் அங்கே உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த உற்பத்தியில் நம்ம வந்து 40 பில்லியன் 50 பில்லியன் வாங்குறதே வந்து மிகப்பெரிய விஷயம். அடுத்தது டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியல அப்படின்னா, அது ஒரு இடத்துல விற்க முடியல அப்படின்னா, இந்தியா மாதிரி நாடுகளுக்கு பல்வேறு இடங்களில் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த டெக்ஸ்டைல் உட்பட இப்போ பல்வேறு மார்க்கெட், நீங்கள் சொன்ன 5 மார்க்கெட்லேயுமே இது எல்லாத்துலேயுமே வேறு இடங்கள் மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வால்யூம் கம்மியாகும். இப்போ சைனாவிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுற அளவுக்கு நம்ம சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதில்ல. அது நமக்கு தெரியும் நல்லா. ஏன்னா சீனாவில் ஒரு ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் எக்கானமி, சர்வீஸ் எக்கானமி கிடையாது. இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ இந்தியாவுக்கு போட்டியாளர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் இருக்காங்க, வியட்நாம் இருக்காங்க, இந்த மாதிரி நாடுகள் போட்டி நாடுகள். டெக்ஸ்டைலை பொறுத்த மற்ற ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து நம்ம என்னத்தை இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சர். இது பல ஆண்டுகளாக இது போய்கிட்டு இருக்கு. இது 1991 ஓப்பனிங்லேயே நடக்குது. அக்ரிகல்ச்சரை நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கிறோம். 1.4 பில்லியன் பீப்புளுக்கு சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடை இன்னைக்கு இந்தியா ஓரளவுக்கு திறம்பட நம்மளே வந்து இண்டிபெண்டாக செஞ்சுட்டு இருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி விட்டால் உணவு குறையும், உணவுக்கான தரங்கள் ஏறும் அப்படின்னு சொல்லி பல்வேறு மாயைகள் இருக்குது. ஆனால் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாரனாக இருந்துட்டு இருக்கு. எக்கானமிலேயே ப்ரொடெக்டிவ் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரொடெக்டிவ் எக்கானமி ரொம்ப பாதுகாப்பான ஒரு பொருளாதாரமாக இந்தியா இருந்துட்டு வந்திருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து அவங்க கைக்குள்ளார கொண்டு வர பார்க்குது.